என்னுடைய வருங்காலம் இயேசுவே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மனிதன் நாளைய குறித்த கவலையினாலே இந்த நாளில் தன் மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறான். மறுநாள் என்கிற கவலை இந்த நாள் என்கிற மகிழ்ச்சியை கொன்று போடுகிறது. நாளைய தினத்தை குறித்தே மனிதன் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று இன்னொரு நாளுக்காக நாம் கவலைப்படுகிறோம். நாளை நமக்கு பணம் கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் சாப்பிடுவதற்கு என்ன செய்ய முடியும்? நம்முடைய வருமானம் ஒழுங்காக வருமா? நம்முடைய பிள்ளைகளை சரியாக கரையேற்ற முடியுமா? அவளை படிக்க வைக்க முடியுமா? இப்படி பலவிதமான கவலைகள் நம்மை ஊடுருவி கொண்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் நியாயமானது தானே? என் மகனை என் மகளை எப்படி படிக்க வைக்கலாம்? எந்த கல்லூரியில் இடத்தை வாங்குவது? அதற்கு பணத்தை எப்படி சம்பாதிப்பது? ஞானமா அஞ்ஞானம்? சொல்கிறது அஞ்ஞானி தேடுங்கள் என்று. தேடுவார். ஞானம் இல்லாதவன் தன் பிள்ளையை பற்றி கவலைப்பட மாட்டான். ஞானம் இல்லாதவன் குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். ஞானம் உள்ளவன் தான் கவலைப்படுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் இடுகிறார். என்ன அப்படி குறித்து கவலைப்படாதே என்று சொல்ல கொஞ்சம் கூட அதை பற்றி சிந்திக்கவே கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. அப்படியான யார் அஞ்ஞானி? உடுத்துவதற்கும் உண்பதற்கும் குடிப்பதற்குமானதை தேடும்போது கர்த்தரை தேட மறக்கிறவன் அஞ்ஞானி. தேவனை மறந்துவிட்டு கர்த்தரை முற்றிலுமாக தள்ளிவிட்டு தன் காலத்திற்காக மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன் அஞ்ஞானியாக மாறிவிடுகிறான். ஆகையினால் அருமையானவர்களே, உடைக்காக உணவுக்காக நீங்கள் தேட வேண்டும். தேடாவிட்டால் வராது. சம்பளம் தேட வேண்டும், உணவு தேட வேண்டும், உடை தேட வேண்டும், எதை குடிப்போம் என்று தேட வேண்டும். ஆனால் எப்பொழுது தேட வேண்டும்? வாசியங்கள் அடுத்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இதுதான் முதலாவது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் தேடினதை கூட கொடுக்கப்படும். இதுதான் தேவன் வைத்த ஒழுங்கு. நான் சாப்பாட்டிற்கு பிரயாசப்பட மாட்டேன், தண்ணீர் எடுத்து வரமாட்டேன், நான் உடைகளுக்காக நான் கவலைப்பட மாட்டேன் என்று அல்ல. இவைகளை எல்லாம் நீங்கள் தேட வேண்டும். ஆனால் கர்த்தர் வரிசையாக சொல்லுகிறார், the first preference to God, the second the earthly things. முதலாவது தேவனும் தேவனுடைய ராஜ்யம், இரண்டாவது தான் உலக பிரகாரமான எதை குடிப்போம், எதை உண்போம், எதை உடுத்துவோம் என்று நாம் தேடுகிறோம். ஆகவே இவர்களை தேட வேண்டும். இரண்டாவது, முதலாவது தேட வேண்டியது கர்த்தரை. ஆகவே இந்த வசனம் சொல்வது ஆர்டர், அந்த ஒழுங்கை தான் சொல்லுகிறேன். தேடவே கூடாது என்றல்ல, எப்பொழுது தேட வேண்டும் என்பதை சொல்லுங்க. அஞ்ஞானி எப்படி தேடுகிறான்? முதலாவது வயிற்றுக்கு பார்க்கிறான், இரண்டாவது தெய்வத்தை தேடுவான். ஞானம் உள்ளவன் முதலாவது தேவனை தேடுவான், பின்பு உலகத்துக்குரிய காரியங்களை தேடுகிறான். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆகையினால் எதையுமே தேடக்கூடாது, எதை பற்றியுமே திட்டம் போடக்கூடாது, வருங்காலத்தை குறித்து யோசிக்கவே கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. அப்படி இருக்கிறவன் அஞ்ஞானியிலும் கெட்டவனாக இருப்பான். வேதம் அதை சொல்லவில்லை. பிரியமானவர்களே, ஆகையினால் முதலாவது உள்ளதை முதலாவது கை கொள்வோமானால் இரண்டாவது உள்ளதுக்கு கவலைப்படாமல் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதுதான்.
இப்போது கவனியுங்கள், ஆண்டவர் 1, 2 என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. இதுவே இது முதலாம் பிரதான கற்பனை. இதுதான் முதலாம் கற்பனை. ஆகவே ஆண்டவர் வரிசைப்படுத்துகிறார். The first duty, நம்முடைய முதல் கடமை கர்த்தர் மீது அன்பு கூறுவது. முழு மனதோடு கடவுள் மீது அன்பு கூறுவதுதான் நம்முடைய பிரதான வேலை. நம்முடைய முக்கியமான வேலை எதுதான்? கடவுள் உங்களை பார்த்து, உங்களுக்கு மிக முக்கியமானது யார் என்றால், என்னுடைய மூத்த மகன், என் மூத்த மகள், என் செல்ல பிள்ளை, என் கணவர் தான் எனக்கு உயிர், என் மனைவி தான் எனக்கு உயிர் என்றல்ல, என் ஆண்டவரே, என் இயேசுவே என்பதுதான். ஆக முதலாவது இருப்பது கர்த்தர். The first place to God. அப்படி கொடுக்கிறீர்களா அருமையானவர்களே? கர்த்தருக்கு முதலிடம். அதன் பிறகு 39ஆம் வசனம் வாசியுங்கள். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதற்கு ஒப்பறையாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இரண்டாம் கற்பனை என்ன சொல்லுங்கள்? அதை வாசிக்க வேண்டாம். இரண்டாம் கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூற வேண்டும். முதலாவது கர்த்தரை நேசிக்க வேண்டும். இரண்டாவது யாரை நேசிக்க வேண்டும்? உங்களை நேசிக்க வேண்டும். மூன்றாவது யாரை நேசிக்க வேண்டும்? பிறரை நேசிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? முதலாவது நம்மை நேசிப்போம், இரண்டாவது பிறரை நேசிப்போம், சமயம் இருந்தால் கர்த்தரை நேசிப்போம். இதுதான் மாறிவிடுகிறது. கர்த்தரை நேசிக்காமல் மனிதர்களை நேசித்தால் கர்த்தரை நேசிக்க முடியாது. அதே சமயத்தில் கர்த்தரை நேசிக்காத நிலைமையில் மனிதரையும் நேசிக்க முடியாது. கர்த்தரை நேசிக்காத இருதயம் மனிதரை நேசிக்காது. சந்தர்ப்பம் அது. உண்மையான நேசம் கர்த்தராலே தான் ஊற்றப்பட வேண்டும். ஆகையினாலே தேவன் மீது அன்பு கூறாதவன் மனிதன் மீது அன்பு கூறுவதாக சொல்லுகிறான். இப்போ சொல்லுகிறான், ஏன் நீங்கள் தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காணிக்கையெல்லாம் அங்கு ஏன் போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? சமூக பணிக்கு தேவையாக இருக்கிறது. குஷ்டரோகிகளுக்கு, பார்வை இல்லாதவர்களுக்கு, படிக்க முடியாதவர்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு இந்த காணிக்கையை கொடுக்கலாமே என்று. அது பிறரை நேசிப்பது. பிறரை நேசிப்பது அவசியம். அது எப்போது வர வேண்டும்? மூன்றாவது. முதலாவது யாரை நேசிக்க வேண்டும்? கர்த்தரை. இதை மாற்றி அமைக்கிறோம். அதனாலே நமக்கு கஷ்டங்கள் உண்டாகின்றன. நம்மை முதலாவது நேசிக்க கூடாது. முதலாவது கர்த்தர், இரண்டாவது என்னை, மூன்றாவது மற்றவனை. இதுதான் தேவன் வைத்த ஒழுங்கு. இந்த ஒழுங்கை நாம் மீறுவோமானால், தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, தனக்கு பிறகுதான் தானம். பிறருக்கு கொடுத்து விட்டு பட்டினி கிடக்க சொல்லவில்லை கர்த்தர். அப்படி கிடப்பீர்களானால் உங்கள் அழைப்பு. ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் முதலாவது கர்த்தரை தேடுங்கள், இரண்டாவது உங்கள் வீட்டை நேசியுங்கள், மூன்றாவது பக்கத்து வீட்டை நேசியுங்கள். இந்த ஒழுங்கை வைத்தால் 40ஆம் வசனம் வாசியுங்கள். மத்தேயு 22 கற்பனைகளிலும், 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கின்றன என்றார். வேதம் முழுவதும் எதுதான்? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் தான். இந்த ரெண்டு கற்பனையில் அடங்கிவிட்டன. இந்த 2 கற்பனைப்படி நடக்கிறவன் முழு வேதத்தின்படி நடக்கிறவன். இந்த 2 கற்பனையின்படி நடக்கிறவன் முழு வேதத்தின்படி நடக்கிறவனாய் இருக்கிறான். அவன்தான் தேவன் மீது அன்பு கூறுகிறவன். அவனுக்கு சகலமும் வாய்க்கும். அவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறான். ஆகவே பிரியமானவர்களே,
இந்த நாளில் இந்த ஒழுங்கை மாற்றி அமைத்து விடாதீர்கள். சீர்திருத்தவாதி சொல்லுகிறான், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஆகவே முதலாவது ஏழை, இரண்டாவது அந்நியர், மூன்றாவது நான். இது மிக தத்துவம், வெற்றி பெறாது. வேதம் சொல்கிறது முதலாவது கடவுள், இரண்டாவது நீ, மூன்றாவது ஏழை. ஆகவே அருமையானவர்களை, இந்த ஒழுங்கின்படியே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஒழுங்கை மாற்றி அமைப்போமானால் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உண்டாகும். ஆகையினாலே ப்ரையாரிட்டி, எதற்கு முக்கிய கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். முதலாவதை இரண்டாவதாக மாற்றினாலோ, இரண்டாவதை முதலாவதாக மாற்றினாலோ அது நமக்கு நன்மையாக முடியாது. தேவனை நேசிக்காமல் எந்த அயலானையும் நான் நேசிக்கவே முடியாது. ஆகவே கர்த்தரை நேசித்தால் தான் நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், கர்த்தரை நேசிப்பது என்றால் என்ன? ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்லுகிறோம். இயேசுவை நேசிப்பது என்பது ஒரு வாஞ்சை அல்ல. இப்போது மிக மலிவான ஒரு சொல் லவ். கல்லூரி வளாகத்தில் எளிதாக சொல்லப்படுகிறது, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு டை ஃபார் யூ, நான் உனக்காக மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த அர்த்தம் தெரிந்தால் எவனாவது சொல்வானா? இந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் யாராவது சொல்வார்களா ஐ லவ் யூ என்று? அவர்கள் சொல்கிற அர்த்தம் என்ன? உன் உயிரை நான் வாங்குவேன், ஐ வில் டேக் யுவர் லைஃப். பிரியமானவர்களே, வேதத்தின்படி அன்பு என்றால் என்ன? உயிரை கொடுப்பது தான் அன்பு. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசுவை நான் நேசிக்கிறோம் என்றால் அது ஒரு வாஞ்சை அல்ல, அது ஒரு சிந்தனை அல்ல, அது ஒரு பயிற்சி. இயேசுவை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது திடீரென்று வராது. There should be an encounter with the heart of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தோடு நம் இருதயம் பழக வேண்டும். There should be an intimacy between the heart of the man and that of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்துக்கும் மனிதனுடைய இருதயத்துக்கும் ஒரு நெருக்கம், ஒரு உறவு இருந்தால்தான் அன்பிலே பழக முடியும். ஆண்டவருடைய இருதயம் நமக்கு பழக்கமா? கர்த்தருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறோமா? Are we having encounters with the heart of Jesus? இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறோமா? அப்படி இருந்தால் தான் எதை கற்றுக்கொள்வோம்? அன்பை நாம் கற்றுக்கொள்வோம். இயேசுவை அன்பு கூறுவது என்பது எளிதான காரியம் அல்ல. It is not at all an easy thing to love Jesus. இயேசுவை நேசிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பரிசுத்த பவுல் சொல்கிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ரோமர் 8:36. கொஞ்சம் சீக்கிரமா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் ஆகவே இவைகளினால் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயம் கூடுவதாய் இருக்கிறோம். இப்போது வாசித்த இந்த பிரச்சனையில் ஒன்றாகினோம். பட்டயமோ, துப்பாக்கியோ, கத்தியோ, எதிர்ப்போ, அவமானமோ, நிர்வாணமோ யாதொன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் இருக்கிறது, கிறிஸ்துவுக்காக அவமானத்தை தாங்கிக் கொள்வோமா? கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்துக் கொள்ள முடியுமா? பட்டயம் வருமானால் நின்று பிடிக்க முடியுமா? காவல்துறை நம்மை தரதரவென்று இழுத்துக் கொண்டு போனால் அல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டு போவோமா? என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் மீது அன்பு கூறுவது என்பது மிக கஷ்டமான காரியம். 1ஆம் நூற்றாண்டு ஒரு தாய் உட்கார்ந்து இருக்கிறாள். அவளுடைய அருமையான குழந்தையை எடுத்து சிங்கக்கபியிலே போட போகிறார்கள். தாய் மேலே இருக்கிறாள்.
அங்கிருந்து உத்தரவு வருகிறது, குழந்தையை போட்டுவிடு என்று. ஒரே ஒரு சந்தர்ப்பம், பெண்ணே இயேசுவை மறுதலித்து விடு, இல்லாவிட்டால் அந்த குழந்தையை நாங்கள் சிங்கத்தை வாயில் போட்டு விடுவோம். வாய் பிளந்திருக்கிற சிங்கம் கீழே, கொலைவெறி பிடித்த அரசு ஒரு பக்கம், பிள்ளைக்கு என்னாகுமோ என்ற தயக்கம் ஒரு பக்கம் உள்ள தாய், இயேசுவை மறுதலித்து விடு என்ற சத்தம். அப்போது பட்டயம் இருக்கிற வேளையிலே அந்த தாய் சொல்லுகிறாள், 1ஆம் நூற்றாண்டிலே நான் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன். குழந்தை எரியப்படுகிறது, அந்த சிங்கம் அந்த குழந்தையை கடித்து குதறி அது சாகிறது. அவள் கர்த்தரை துதிக்கிறாள். இதை மனக்கண் கொண்டு வந்து நம்மாலே நிற்க முடியுமா? நம்மாலே நிற்க முடியுமா? இப்படியெல்லாம் இரத்தமும் கண்ணீரும் சிந்திய முற்பிதாக்களுடைய இரத்தத்தினாலும் கண்ணீரினாலும் ஸ்தாபிக்கப்பட்டது கிறிஸ்தவ திருச்சபை. அங்குதான் நாம் சொகுசாக நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அங்குதான் நாம் வசதியாக நின்று இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் பிரியமான சபையை, இத்தனை பாடுகள் அனுபவித்துதான் அவர்கள் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லும்போது அவருடைய குழந்தையை சிங்கம் கடித்து குதறுகிறது. இயேசுவே அவரை நேசிக்கிறேன் சொல்லும் பொழுது பட்டயம் தலையை வெட்டுகிறது. இப்படியெல்லாம் வாழ்ந்த மக்களுடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் புத்திசாலிகளாக இருக்க விரும்புகிறோம். கஷ்டமில்லாமல் வாழ விரும்புகிறோம். சிலுவை இல்லாமல் வாழ விரும்புகிறோம். பாடுகள் இல்லாமல் வாழ விரும்புகிறோம். அதை பிரசங்கம் பண்ணுகிறவனை போற்றுகிறோம், அவர்களை வாழ்த்துகிறோம், அவருடைய ஊழியக்காரர்கள் என்று நாம் அங்கீகரிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுடைய இருதயத்தை இந்த காலை வேளையிலே பழகுவோம். அந்த இருதயத்தை எட்டி பார்ப்போம். அருமையானவர்களே, இயேசுவை எப்படி நேசிப்பது? உன்னுடைய ஒரே காரியத்தை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அது என்ன ஒரே காரியம்? இந்த உலகத்திலேயே ஏதாவது ஒன்று உனக்கு மிக அருமையாக இருக்கும். உங்கள் வேலை, the only thing, ஒரே இந்த வேலை உங்களுக்கு மிக அருமையான ஒன்று. ஒரு உறவு மிக அருமையான ஒன்று. ஆண்டவர் சொல்லுவார், அதை விட்டுவிடு. ஒரு பெண்ணை திருமணம் செய்தே தீர்வேன் என்று சுற்றி சுற்றி அலைகிறாய். குட்டியை பறி கொடுத்த கரடியை போல நீ அலைகிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விட்டுவிடு, அதை விட்டுவிடு. அது உனக்கு நல்லதல்ல. விட்டுவிட மனதா இருக்கிறாயா? அந்த ஒரு காரியத்தை விட்டுவிட மனதா இருக்கிறாயா? வேலையை விட்டுவிட்டு எனக்கு வா, என்னிடத்தில் வா. ஆண்டவர் அழைத்தார், அதை விட்டு விடுவோமா? சில சமயத்தில் பேதுருவை பார்த்து உன் ஜீவனை விட்டுவிடு என்றார். என் பிரியமான சகோதரி சகோதரியே, கர்த்தர் ஒன்றை விட்டுவிடு என்று சொல்லும்போது அதை கொடுக்க ஆயத்தமாக இருந்தால் நாம் தேவன் மீது அன்பு கூறுகிறோம், கர்த்தரோடு நாம் பழகியிருக்கிறோம், அன்பு இன்னதென்று கற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? இவ்வளவாய். பரிசுத்த ஆவியானவருக்கே சொல்ல முடியல. சின்ன பிள்ளைகிட்ட கேட்போம், உங்கள் அப்பா எவ்வளவு சாக்லேட் கொண்டு வந்திருக்காருன்னு, ஏதாவது நமக்கு தருமா அப்படின்னு. இவ்வளவாய் அப்படின்னும். அங்கே இருக்கிறது 2 தான் இருக்கும், ஆனால் சொல்லுது இவ்வளவாய் என்ற. இவ்வளவு என்பது சொல்ல முடியாத ஒன்று. ஆவியானவருக்கே சொல்ல முடியாதது யாருடைய அன்பை? பிதாவின் அன்பை. அந்த அன்பு என்ன செய்தது? தன் குமாரன் இயேசுவை நமக்கு தந்ததுதான் பிதாவின் அன்பு. இயேசுவினுடைய அன்பு எது? 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16. யோவான் 3:16 பிதாவின் அன்பு. 1 யோவான் 3:16 இயேசுவின் அன்பு. வாசியுங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே
அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தபடியினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பிதா அன்பாக இருக்கிறார். எப்படி தெரியும்? தன் குமாரனை நமக்கு தந்தார். இயேசு அன்பாக இருக்கிறார். எப்படி தெரியும்? அவர் தமது ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். வாசியுங்கள். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆகவே நாமும் அன்பு கூறுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? ஜீவனை கொடுக்க வேண்டும். ஒரு கணவன் தன் மனைவியை அன்பு கூறுவதாக இருந்தால் தன் மனைவிக்காக தன் ஜீவனையும் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து தன் ஜீவனை தன் மனவாட்டியாக சபைக்கு கொடுத்தது போல நீங்கள் உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, அந்த அளவுக்கு நாம் அன்பு கூற வேண்டும் என்பது வேதம் சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகையினால் ஜீவனையே கொடுக்கும்படியான அப்பேற்பட்ட ஒரு கொடுத்தலில் தான் நான் தேவ அன்பை வெளிப்படுத்த முடியும். நம்முடைய அன்பையே நம்முடைய வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவனையே கொடுப்பதுதான் அந்த அன்பு. நாம் எல்லாரும் அப்படி ஜீவனை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்றாலும் எல்லாரும் கொடுப்பதில்லை. ஆனால் ஜீவனை போன்ற காரியங்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, பெத்தானியா கிராமத்திலே அங்கு மரியாள் என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் தன்னுடைய கரத்திலே ஒரு வருட வருமானத்தை வைத்திருக்கிறாள். The annual income was in her hand. அவருடைய கரத்திலே ஒரு வருட சம்பாத்தியம் இருக்கிறது. A valuable and precious one. மிக விலையேற பெற்றது, மதிப்புள்ள ஒன்று. ஒரு வருட வருமானம். தன்னுடைய எதிர்காலத்தை அதிலே வைத்திருக்கிறாள். இதை வாங்க வேண்டும், இதை கொள்ள வேண்டும் என்று வருங்கால தன்னுடைய திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிற ஒரு ஆனுவல் பட்ஜெட், வருடாந்திரத்தின் செலவு அதில் வைத்திருக்கிறாள். அவருடைய நம்பிக்கை இந்த பணத்தில் இருக்கிறது. இதைத்தான் மறுநாளுக்காக அவர் வைத்திருந்தாள். மேரி, what do you have for you tomorrow? I have the annual income in my hand. மரியாதை வருங்காலத்துக்காக என்ன வைத்திருக்கிறாள்? வருங்காலத்துக்காக ஒரு வருட வருமானத்தை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அந்த சமயத்தில் Jesus came to Bethany. பெத்தானி ஊருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்த உடனேயே இவருடைய உள்ளத்திலே ஒரு ஆசை, என் ஆண்டவருக்கு, என் நேசருக்கு, என் கர்த்தருக்கு நான் ஒன்றை கொடுக்க வேண்டும். உடனே அவள் மனதில் இன்னொரு கேள்வி, எதை கொடுக்க போகிறாய்? எதை கொடுக்க வேண்டும்? எதையாவது கொடு, கொஞ்சம் கொடு. இல்லை, நான் இந்த ஒரே பொருளை கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஒன்றையே நான் கொடுக்க விரும்புகிறேன். எதை கொடுக்க விரும்புகிறாய்? என் வருங்காலத்தை எதை நம்பி நான் வைத்திருக்கிறேனோ அந்த வருங்காலத்துக்கு நம்பிக்கைக்குரிய இந்த பணம் முழுவதையும் நான் என் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். இந்த வெள்ளைக்கல் பரணி என்னுடைய ஒரு வருட வருமானம். இந்த ஒரு வருட வருமானம் என் எதிர்காலம். This is my bright tomorrow. இது என்னுடைய பிரகாசம் உள்ள மறுநாள். இதை என் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். பைத்தியக்காரி, இதை கொடுத்து விட்டு நீ என்ன செய்வாய்? நாளைக்கு என்ன செய்வாய்? Tomorrow is my Jesus. எதிர்காலமே என் கர்த்தர் தான். ஆகவே நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள்.
இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் இப்போ தேவையில்லை. இதனுடைய பொருளாதாரத்தை மாத்திரம் நான் பேசுகிறேன். இது 1 வருட வருமானம். இந்த 1 வருட வருமானம் உள்ள இந்த அருமையானதை அவள் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது தன் எதிர்காலத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். நான் பணத்தை பற்றி அல்ல இந்த காலை வேளையிலே பேசுவது, மனதை பற்றி. எதிர்காலத்தை கர்த்தரிட்டே கொடுத்து விட்டாள். அப்படியானால் அவருடைய அர்ப்பணிப்பு மிக அருமையானது. தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்தார். She lost all her inheritance in a moment. ஒரு நிமிடத்திலே தன் சொத்துக்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக இழந்தாள். அவள் வைத்திருப்பது ஒன்றுதான். அந்த ஒன்றை கிறிஸ்துவுக்காக அவள் விட்டு விடுகிறாள். இப்படி விட்டு விடுவதற்கு அவளுக்கு எப்படி மனம் வந்தது? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக்கா 10:39. லூக்கா 10:39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆகவே இயேசுவினுடைய இருதயத்தை அவள் அறிந்து கொண்டாள். How precious is the heart of Jesus. How valuable his heart was. அவருடைய இருதயம் எவ்வளவு அருமையாக இருந்தது என்பதை அவள் அறிந்து கொண்டாள். இயேசுவினுடைய இருதயத்துக்கு முன்பு, அவருடைய அன்புக்கு முன்பு, அவருடைய வசனத்துக்கு முன்பு இந்த வெள்ளைக்கல் பரணி ஒன்றுமே இல்லை என்று இயேசுவுடைய இருதயத்தை அவள் அறிந்து கொண்டாள். இயேசுவுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள அவளுக்கு உதவியாக இருந்தது எது? இயேசுவின் பாதம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவுடைய சமூகம், இயேசுவுடைய வார்த்தை. இந்த இரண்டுமே அவளுக்கு இயேசுவுடைய இருதயத்தை கற்றுக் கொடுத்தது. பிரியமானவர்கள், இந்த காலை வேளையிலே நீங்கள் இயேசுவின் பாதத்தில் உங்கள் நேரத்தை செலவழித்தீர்களா? இயேசுவின் இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்து வந்தீர்களா? என் பிரியமான சகோதரி சகோதரியா, நீங்கள் வேதம் வாசிக்காமல் வந்திருந்தால் ஆராதனை முடிஞ்சு 10 நிமிஷம் இருந்து வாசிட்டு போங்க. இங்கே உட்கார்ந்து இம்போசிஷன் மாதிரி எழுதுங்க. தெரியாமல் வாசிக்காமல் வந்துட்டேன் எழுதிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. என் பிரியமான சபையே, இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் அமராதவர்களுக்கு அவருடைய இருதயம் தெரியாது. அவருடைய வசனத்தை கேட்காதவர்களுக்கு அவருடைய இருதயம் தெரியாது. கருத்தோடு கேட்கிறார். அருமையானவளே, அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மேரி சமையல் அறைக்கு வாங்க. இங்கிருந்து மரியாள் சொல்கிறார், ஐ ப்ரிஃபர் த ப்ரேயர் ரூம் டு கிச்சன். நான் ஜெப அறையைத்தான் நாடுகிறேன், இப்போது அங்கே வரமாட்டேன். இப்படி இருக்க வேண்டும். அருமையானவர்களே, காலையில் எழுந்ததும் சமையல் அறை அல்ல, முதலாவது ஜெப அறை, அதன் பிறகு சமையல் அறை. காலையில் எழுந்ததும் ஸ்டடி ரூம் அல்ல, ஜெபம், அதன் பிறகு மற்ற காரியங்கள். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, ஆகையினால் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டார். 42ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, தேவைப்படாத நல்ல பங்கு எது? ஜீசஸ். இயேசுவை தெரிந்து கொண்டாள், கர்த்தருடைய சமூகத்தை தெரிந்து கொண்டாள், வேத வசனத்தை தெரிந்து கொண்டாள். ஆகையினாலே இவை யாவும் அவளுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த அன்பினாலே அவள் எல்லாவற்றையும் இழந்து விடுவதற்கு ஆயத்தமாக இருந்தாள். பிரியமானவர்களே, இந்த வெள்ளைக்கல் பரணியை கொடுப்பதற்கு அவளுக்கு 2 காரியம் உதவியாக இருந்தது. எது தெரியுமா? the wisdom and revelation of Jesus. இயேசுவை பற்றிய ஞானம், இயேசுவை பற்றிய வெளிப்பாடு. என் ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் அது நஷ்டம் அல்ல, இது வெளிப்பாடு. என் ஆண்டவருக்கு நான் எதை கொடுத்தாலும் அது அவருக்கு தகுதியானது தான். இது ஞானம். பிரியமானவர்களே,
இந்த நாளில் கர்த்தருக்காக உங்கள் நேரத்தை கொடுத்தீர்களா? கர்த்தருக்காக உங்கள் தாளந்துகளை கொடுத்தீர்களா? கர்த்தருக்காக உங்கள் உழைப்பை கொடுத்தீர்களா? கர்த்தருக்காக வேர்வை சென்றீர்களா? என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ அதிக நேரம் தேவனுக்காக செலவழிக்க வேண்டும் என்று தன்னுடைய காரியம் கொடுத்தாள். இயேசு அங்கு வந்திருக்கிறார். ஏன் இயேசு அங்கு வந்தார்? இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாட்கள் மாத்திரமே பூமியில் இருக்க போகிறார். அவருடைய மாம்ச சரீரத்திலே சில நாட்கள் மாத்திரமே இருக்க போகிறார். இன்னும் சில நாட்களிலே மரிக்க போகிறார். Within a few days he will be no more. Physically speaking, அவர் இனி இல்லை. அவர் மரிக்க போகிறார். நிக்கதேமு வீட்டுக்கு அவர் போகவில்லை. அரிமத்தான் ஊராகிய யோசேப்பு வீட்டுக்கு போகவில்லை. இதெல்லாம் அவருக்கு நண்பர் தான். He came to the house of Lazarus, Mary and Martha. லாசரு, மார்த்தாள், மரியாள் ஆகிய வீடு இப்போ சீமோன் வீட்டிலே வந்திருக்கிறார். அவளுக்குள்ள சொந்த பந்தத்தை பற்றி நான் விவரிக்க போவது எனக்கு சமயம் இல்லை. இப்போது சீமோன் வீட்டிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார். அங்குதான் மார்த்தாள், மரியாள், லாசரு எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஏன் லாசரு, மரியாள், மார்த்தாளோடு இயேசு இருக்க விரும்பினார்? உலகத்திலேயே அந்த சூழ்நிலையிலே, அன்றைக்குள்ள நெருக்கமான வேளையிலே அவருக்கு ஆறுதல் தரக்கூடிய வீடு மரியாளின் வீடு. மார்த்தாள் வீடு, மரியாள் இருதயம், லாசருடைய அன்பு இயேசுவுக்கு தேவையாக இருந்தது. பிரியமானவர்களே, என் அருமை சகோதரியே, ஆண்டவருக்கு இளைப்பாறுகிற இருதயமாய் நீ இருக்கிறாயா? ஆண்டவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆத்மாவினிடத்தில் இருக்கிறதா? அல்லது அவரை கலங்க பண்ணுகிறோமா? மரிக்க போகிற நேரத்தில் ஆயிரம் என்ன அலைகள். இன்னும் சில நாட்கள் மரிக்க போகிறவர் தன் கடைசி நேரத்தை எங்கு செலவிட விரும்புகிறார்? மார்த்தாள், மரியாள் வீட்டிலே. அந்த சகோதரியுடைய அன்பு அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அந்த வீட்டுக்குத்தான் அவர் வந்திருக்கிறார். அருமையானவளே, இப்பொழுதுதான் அந்த கடைசி நேரம் என்று அறிந்ததும், மறுபடியும் வாசியுங்கள், மார்க் 14:3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். உதாரணமாக என்னை யாராவது பார்க்க வந்தால் வீட்டில் உள்ள பிள்ளைகள் சொல்வார்கள், பாஸ்டர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று. உடனே அவர் காத்திருப்பார். இதுதான் பொதுவான வழக்கம். யாரும் சாப்பிடும்போது ஒருவரை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இந்த மரியாள் கதவை திறக்கிறாள். காலிங் பெல் அழுத்தவில்லை. மே ஐ கெட் இன் ஃபார்மாலிட்டி இல்லை. திடீரென்று உள்ளே நுழைகிறாள். அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து தலையிலே ஊற்றுகிறாள், அபிஷேகம் பண்ணுகிறாள். எந்த விதமான ஃபார்மாலிட்டி எதுவும் இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் இப்படி செய்தாள் என்றார். அந்த விருந்து நடக்கிற இடத்திலே மரியாள் ஒரு காரியத்தை விளக்கி சொல்ல விரும்புகிறாள். இந்த இயேசு அடக்கம் படப்போகிறார். அடக்கம் பண்ண போகிறார் என்று சொல்லும்போதே என்ன அர்த்தம்? அவர் மரிக்க போகிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க போகிறார் என்ற செய்தியை அவள் அங்கு தெரியப்படுத்தினாள். She unveiled the cross. அவள் சிலுவையை அங்கு வெளிப்படுத்தினார். எப்படி பாஸ்டர் நீங்களாக சொல்கிறீர்களா? இயேசு சொன்னார் அல்லவா, இவள் இந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்தது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாயிருக்கிறது. ஆண்டவர் பொய் சொல்வாரா? ஃபார்மாலிட்டி சொல்வாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அடக்கம் பண்ணுவதை இவள் சுட்டி காட்டுகிறார். அங்கிருந்த விருந்து நடக்கிற இடத்துல அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே அவசரமாக மரியாள் செய்த வேலை, என் இயேசு நமக்காக மரிக்க போகிறார் என்று. இந்த சிலுவை காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று
அவ்வளவு அவசரமாக வந்தாள். அவருடைய விலையேற பெற்றது சிலுவையை அங்கு காட்டியது. பிரியமானவர்களே, அந்த வீடு முழுவதும் நறுமணத்தால் நிறைந்தது என்றால் என்ன அர்த்தம்? அந்த வீடு முழுவதும் சிலுவையை பற்றிய அறிவினாலே நிறைந்திருந்தது என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அத்தகைய அறிவைத்தான் ஆண்டவர் அங்கு அறிமுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்காக கொடுப்பது தேவனை விளங்க பண்ணுகிறதா? பெருமைக்காக காணிக்கை கொடுக்கிறீர்களோ? பெருமைக்காக சபைக்காக செய்கிறீர்களோ? பெருமைக்காக எதையும் செய்கிறீர்கள்? அருமையானவர்களே, இவள் பெருமைக்காக அல்ல, இயேசுவின் சிலுவையை வெளிப்படுத்தும்படியாக, அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அந்த வெள்ளைக்கல் பரணியை எடுத்து ஊற்றும் பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரிக்கப் போகிறேன், நான் அடக்கம் பண்ணப்பட போகிறேன். இவள் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாள். நம்முடைய செயல்கள் இயேசுவை விளங்க பண்ணுகிறதா? அருமையானவர்களே, உங்கள் வீட்டு ஒரு ஏழை மனிதருக்கு நீங்கள் பசியார உணவு கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். போய் நல்லா சாப்பிடு, அடிக்கடி வராத, இன்னைக்கு கொஞ்சம் மீதி இருந்து தந்தை, அப்படி சொல்கிறீர்களா? நீங்கள் கொடுக்கும்போது சொல்லுங்கள், இயேசுவின் அன்பின் நிமித்தமாக உன்னை உபசரிக்கிறேன். எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். இதுதான் கடைசியாக உடைக்கப்பட்ட வெள்ளைக்கல் பரணி. அந்த தேசத்தில் வேறு யாரிடத்திலும் வெள்ளைக்கல் பரணி இல்லையா? மார்க்கு சுவிசேஷம் 16:1, மார்க்கு 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய சலோமி என்பவளும் சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே, இந்த பெண்கள் ஐக்கியமே அங்கே போகுது. இந்த விமன் ஃபெலோஷிப் எல்லாம் போகிறாங்க. சலோமி, மகதலேனா மரியாள், நெட்டையான மரியாள், குட்டையான மரியாள் எல்லாரும் போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க? அவருக்கு சுகந்த வாசனை இருக்கும்படி. யாராவது சுகந்த வர்க்கமிட்டார்களா? வெள்ளைக்கல் பரணியோ எந்த பரணியோ எடுத்துக்கொண்டு போகிறார்கள், ஒருவரும் செலுத்த முடியவில்லை. கடைசியாக உடைக்கப்பட்டது இந்த மரியாளுடைய பரணி மாத்திரம்தான். அதனால் தான் தேவன் சொன்னார், அவர் செய்வதற்கு முந்திக் கொண்டாள் என்று. அவர் தேவனுக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஆத்மாவிடத்தில் பேச வேண்டும் என்றால் இன்றைக்கு பேசுங்கள். ஒரு ஆத்மாவை ரட்சிப்பில் நடத்த வேண்டும் என்றால் இன்றைக்கு நடத்துங்கள். டுமாரோ நெவர் கம்ஸ். ஆகவே இன்றைக்காக அதை செய்ய வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் இவள் இந்த தைலத்தை ஊற்றும் போது 2 காரியத்தை சொல்லுகிறார். The necessity of his death, the nature of his death. இயேசுவுடைய மரணம் எப்படி? அவர் நமக்கு பாவமாக்கப்படுகிறார். அவர் எதற்காக மரித்தார்? நம்மை விடுவிக்க. இந்த நோக்கத்தை சொல்வதுதான் அவளுடைய அர்ப்பணம். இவ்வளவு தத்துவத்தையும் உணர்ந்துதான் அவள் செய்தாளா? இயேசு அப்படித்தான் சொல்லுகிறார். இயேசு சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பிரியமானவளே, ஆகையினால் தன் ஒரே காரியத்தை, ஒரு அருமையான காரியத்தை கர்த்தருக்கு கொடுத்து சிலுவையை அவள் வெளியரங்கமாக்கி காட்டினாள். இந்த நாட்களில் அருமையானவளே, நீங்கள் எதை வெளியரங்கமாய் காட்டுகிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது, எங்கெல்லாம் 2 மீன் 5 அப்பம் இருக்குமோ அதையெல்லாம் 5000 பேருக்கு போஷிப்பதற்காக வரவில்லை. ஆண்டவர் மீன் கடையில் காத்திருக்கவில்லை, இதை எடுத்துக்கொண்டு 5000 பேருக்கு கொடுப்போமா என்று. ஆண்டவர் மருத்துவமனையிலே காத்து கொண்டிருக்கவில்லை, யாரையெல்லாம் சுகமாக்குவோம் என்று. ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். அப்படியான வியாதியை சுகமாக்கவில்லையா? சுகமாக்கினார். ஆனால் அதற்காக வரவில்லை. பரலோகத்தில் இருந்து கொண்டே வியாதியை சுகமாக்க முடியும். சப்பாடியை நடக்க வைப்பது பரலோகத்திலிருந்து இயேசுவாலே செய்ய முடியும். 2 மீன் 5 அப்பங்கள் 5000 போஷிக்க பரலோகத்தில் இருந்து இயேசுவாலே செய்ய முடியும். He came down into the earth just to save us. நம்மை இரட்சிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவருடைய மரணத்தினாலே தான் நமக்கு இரட்சிப்பு என்பதை காட்டும்படியாகவே இந்த மகத்தான காரியம் நடந்தது. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ விளங்கி கொள்கிறாயோ இல்லையோ? உன்னை மன்றாடி கேட்கிறேன். இயேசு சுகமாக்குவார் என்று யாரையும் நீ அழைத்து கொண்டு வராதே. இயேசு சுகமாக்க மாட்டார் என்பதில் என் நோக்கம்.
இந்த ஆலயத்துக்கு யாரையாவது அழைத்து கொண்டு வந்தால் இயேசு உன் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி அழைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். அதன் பிறகு நீ மற்ற சாக்கியங்களை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக இந்த செய்தியோடு நீங்கள் அழைத்து வர வேண்டும். அருமையானவர்களே, இப்போது அவள் கொடுத்தாள். பிரியமானவர்களே, எதற்காக இந்த தைலத்தை ஆண்டவருக்கு கொடுப்பார்கள் தெரியுமா? முன்பே சொல்லி இருக்கிறேன். ஒரு சொட்டு தைலத்தை எடுத்து நெற்றியில் வைப்பார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? வெல்கம், நீங்கள் வீட்டுக்கு வாருங்கள். இவள் அந்த தைலத்தை ஊற்றினாள். என்ன அர்த்தம்? ஃபேர்வெல், போய் வாரும். ஆகவே அது வரவேற்பு, இது பிரிவு உபசாரம். பொதுவாக நெற்றியில் அந்த தைலத்தை வைப்பது வரவேற்பு செய்வது. மரியாள் வரவேற்பு செய்யவில்லை, ஆண்டவரை சிலுவைக்கு அனுப்பி வைக்கிறது. டிபார்ச்சர், துக்கமான ஒரு சம்பவம். உலக பிரகாரமாக அருமையான இவ்விதமாக அவள் செய்தாள். நாம் இந்த நாளிலே சிலுவையை உலகத்துக்கு காட்டுவோம். அருமையாளே, உன் பாவங்களை மன்னிப்பார் என்பது சொல்லுங்கள். நொறுங்குண்ட என் இருதயத்துக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார் என்று சொல்லுங்கள். இந்த செய்தியை சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். விசனம் அடைந்து இந்த தைலத்தை வாசிங்கள். இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். அங்க ஒரு ஆள் இருக்கிறார். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தைலத்தில் மனம் வீடு முறை இருக்கிறது. நான் அடக்கம் பண்ண போவதற்கு எத்தனமாக இவள் செய்திருக்கிறாள். எல்லாருடைய சிந்தனை ஓட்டம், இயேசு மரிக்க போகிறாரா? இயேசு மரிக்க போகிறாரா? அடக்கம் பண்ணுவேன் அப்படியான எழுந்திருக்க மாட்டாரா? எழுந்திருப்பதற்கு முன்பு அடக்கம் பண்ணி விடுவார்களா? பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக எதையாவது செலவழித்தால் வீண் என்று சொல்லுகிறவர்கள் மதிகெட்டவர்கள். நமக்காக எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அது வீணாகும். என் ஆண்டவருக்காக கோடி கோடியாக கொடுத்தாலும் அது வீணாகாது. என் கர்த்தருக்காக கொடுத்த எதுவும் நஷ்டமாகாது. ஆகையினாலே இது வீண் என்று சொல்லுகிறார்கள். இந்த பணத்தை வீணாக்கி விட்டு உடனே என்ன சொல்கிறார்கள்? இந்த பணத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. அப்படியான எந்த கற்பனையை சொல்கிறார்கள்? இரண்டாம் கற்பனையுடைய பிற்பகுதி. நீ பிறரை நேசிப்பாயாக. ஆண்டவர் சொன்ன முதலாவது என்ன நேசிப்பாயாக. பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு கொடு என்று சொல்வதற்கு நன்றாக இருக்குது கேட்பதற்கு. கர்த்தருடையதை எடுத்து ஏழைக்கு கொடுக்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பஸ்கா பண்டிகை, நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு குறைவே இல்லை. வீட்டு வாசலில் யார் வருவார்கள்? பிச்சைக்காரர்கள், தரித்திரர் வருவார்கள். அவளுக்கு மனதிற்கும் முதல்லாம் கொடுங்கள். நான் இனி உங்களோடு இரேன், நான் மரிக்கப் போகிறேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் இந்த நாளிலே தேவனுக்காக எதையாவது செய்தால் அதை நஷ்டம் என்று சொல்லாதீர்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்காக எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது 9ஆம் வசனத்தை வாசிக்கும். சீக்கிரமாய் சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கோ பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோன் பேதுரு, நீ படகை விட்டு என்னை பின்பற்றி வந்தாய், அது நினைவு கூறப்படாது. நீ என்னோடு கூட தண்ணீரில் நடந்தாய், அது நினைவு கூறப்படாது. பர்த்தலேமியு, நீ செய்த அநேக காரியம் உண்டு, அது நினைவு கூறப்படாது. ஆண்ட்ரூ, நீ தான் அந்த சிறு பையனை அழைத்து கொண்டு வந்தாய், 2 மீன் 5 அப்பம்
You will not be remembered. உன்னையும் மறந்து விடுவார்கள், ஆனால் இவள் செய்தது நினைவு கூறப்படும். யோவான் 14:9 வாசியுங்கள். சாரி, மத்தேயு 14:9. மார்க்கு இப்போ வாஸ்தவே அது அந்த 14:9 வாசியுங்கள். மார்க்கு 14:9. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கோ பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சீசலுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு. நாம் செய்த எதுவும் நினைவு கூறப்படும் என்று சொல்லவில்லை. இவள் செய்தது உலகத்தில் எங்கும் நினைவு கூறப்படும். சிலுவையை பற்றிய வெளிப்பாட்டை யார் சொல்கிறார்களோ அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள். ஆண்டவருக்கு மிக பிரியமானது சிலுவை பாதையை காட்ட வேண்டும். 2 சிலுவை பாதை. என் இயேசு நடந்த சிலுவை பாதை எனக்கு வைத்திருக்கிற சிலுவை பாதை. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. ஆகவே ஆண்டவர் பிரியப்படுகிறார். என்னுடைய இரத்த பாதையை காட்டு, நீ நடந்து வருகிற இரத்த பாதையிலே அவளை சந்தி. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கை. இதைத்தான் அவள் அடையாளமாக செலுத்தினாள். அருமையானவர்களே, ஆபிரகாம் தன் ஒரே பேரான குமாரனை கொடுக்க ஆயத்தமானான். பரிசுத்த பவுல் என் ஜீவனை அருமையாக எண்ணேன் என்று தன் ஜீவனை கொடுத்தார். தாவீது ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை, என் சொந்த ஊராகிய பெத்லகேமில் போய் அந்த கிணற்று தண்ணீரை கொண்டு வந்தார். அதை குடித்து என் பெத்லகேம் தண்ணீரை குடித்து ஆறுதல் அடைவேன் என்றான். போர் வீரர்கள் உயிரை பணைய வைத்து எதிராளியை கடந்து சென்று பெத்லகேம் தண்ணீரை கொண்டு வந்து உன் கையில் கொடுக்கும் போது, ஐயோ, இந்த தண்ணீரை கொண்டு வருவதற்கு என்னுடைய சீசர்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் தங்கள் ஜீவனையே அடகு வைத்திருக்கிறார்களே என்று எண்ணி கலங்கி அவருடைய இரத்தத்தை குடித்தது ஆகுமே என்று அதை கர்த்தருக்கென்று ஊற்றிவிட்டான் என்று வேதம் சொல்கிறது. இப்படியாக தாவீது, ஆபிரகாம், பவுல் இவள் எல்லாரும் தங்களுக்கு அருமையானதை கொடுத்தது போல மரியாளும் தனக்கு அருமையானதை கர்த்தருக்கென்று கொடுத்தாள். அருமையானவளே, இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நினைவு கூறப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அருமையானவளே, இவ்வளவு விலையேற பெற்றதை அவள் கொடுக்க எங்கிருந்து கற்றுக்கொண்டாள் என்றை பார்த்து நான் செய்தியை முடிப்போம். 3 இடங்களில் மரியாளை பார்க்கிறோம். லூக்கா 10:39. லூக்கா 10:30. இயேசுவின் பாதத்தில் அவள் அமர்ந்திருந்தாள். முதலாவது இடம் அவள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்தது. 2வது யோவான் சுவிசேஷம் 11:32. அவருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டாள். 3வதாக யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் தலைமயிரினாலே அவளுடைய பாதத்தை அவள் துடைத்தாள். இந்த 3 அவள் அவளுடைய பாதத்தில் செய்த காரியம். பாதத்தில் அமர்ந்தாள், வேத வசனத்தை கேட்க. பாதத்தில் விழுந்தாள், அவரை தொழுது கொள்ள. பாதத்தில் தலைமையினால் துடைத்தாள், அவருக்கு ஊழியம் செய்ய. இந்த 3 செய்வீர்கள் அருமையானவர்களே. வசனத்தை கேட்பேன், அவரை தொழுது கொள்வேன், அவருக்காக ஊழியம் செய்வேன். அப்பொழுது வெள்ளைக்கல் பரணியாகிய என் வாழ்க்கை அவருக்காக உடையும். அது நற்கந்தம் வீசும் வேலூர் பட்டணம் சிலுவையினுடைய நறுமணத்தினாலே நிறைந்திருக்கும். அதற்கு நான் காரணமாக இருப்பேன். ஆமென். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமையும் மிகுந்த அன்பும் இரக்கமும் கிருபையும் நீதியும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, எங்கள் அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்பு தெய்வமே, உமது அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. உமது மகனை
தந்து இவ்வளவாய் இந்த அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அப்பா, எங்க அன்பையும் நாங்கள் உமக்கு வெளிப்படுத்த உமது கிருபை வேண்டுகிறோம். கர்த்தாவே, அன்பிலே கிரியை செய்து அந்த அன்பில் தகப்பனே ஐயா கிறிஸ்துவின் நற்கந்தமாய் எங்கள் தேவனுக்கு நாங்கள் வீச எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, கிருபை வேண்டுகிற தகப்பனே, எங்கள் வாழ்நாள் வீணாளாய் போகாதபடி என் தேவனே எங்களை அர்ப்பணித்து உமக்கு நற்கந்தமாய் சுகந்த வாசனையாய் நாங்கள் வீச கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய, எங்களில் கிரியை செய்ய அர்ப்பணித்து நாங்கள் இப்பொழுது செல்லுகிறோம். இம்மட்டும் எங்களை வழிநடத்தின எபனேசரே, இனியும் எங்களோடு இருக்கும் இம்மானுவேலரே, உமக்கு அனந்த கோடி ஸ்தோத்திரம், உமக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று வாழ்த்தி ராஜா, நாங்கள் வருகிற ஆண்டிலே ஆண்டை வரவேற்க அல்ல, எங்கள் ராஜாவை வரவேற்கிறோம். தகப்பனே, தகப்பனே, வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் நீரப்பா. வருடம் எங்களை நன்மையால் முடிசூட்டாது, வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் தேவனை வாழ்த்தி கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது செல்லுகிறோம். ராஜா வாழ்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.